நீங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றீங்களா? அப்பனா அந்த வாட்ஸ்அப்ல 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. அதுக்கு முன்னால இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, வரும்போது பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிறைய பேர் இந்த தவறை பண்றாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு தனிநபரோட சேட் பண்ணும்போது சரி, குரூப்பா சேட் பண்ணும்போது சரி, அங்க நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். அது போட்டோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஏன் நம்ம அதிகமா டெக்ஸ்ட்டை பயன்படுத்துவேன் அதுவா கூட இருக்கலாம். இப்படி நம்ம ஷேர் பண்ணும் போது சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட சேட் பண்ணிட்டு அதை மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி கிளியர் பண்றதுனால ஒண்ணு பிரைவசி, இன்னொன்னு இந்த மாதிரி விட்டுட்டு போறதுனால என்ன ஆகும்னா, நம்ம போன்ல அது உட்கார்ந்துக்கிட்டு நாளடைவில் நம்ம போனோட ஸ்டோரேஜை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும். இது வாட்ஸ்அப்புக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கிளியர் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. நார்மலா நீங்க கிளியர் சேட்னு கொடுத்தீங்கன்னா அது மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும், அப்படிதானே? ஆனா இப்ப வரக்கூடிய புதிய அப்டேட்ல அப்படி இல்லை. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு தனிநபரோட கான்டாக்டோ இல்லைன்னா குரூப் அக்கௌண்ட்டோ ஓபன் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கான்டாக்டோ ஓபன் பண்ணிருக்கேன். அவரோட நிறைய சேட் பண்ணிருக்கேன். சேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை கிளியர் பண்ணுவேன். எப்படின்னா, டாப் ரைட்ல 3 டாட், இதுல மோர், இதுல கிளியர் சேட், இங்க ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் வரும். அதாவது டிவைஸ் கேலரியில் இருக்கக்கூடிய மீடியா ஃபைலும் கிளியர் ஆகும். ஏன்னா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். கிளியர் கொடுத்தேன்னா இங்க மொத்தமா கிளியர் ஆகும், போன்ல கிளியர் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் வாட்ஸ்அப் நமக்கு கொடுக்குறாங்க. காலங்காலமா இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளியர் சேட்ல ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அப்டேட்டை பார்த்துருவோமா? இதை கேன்சல் பண்றேன். இப்போ டாப்ல என்னோட நேம் இருக்கா, அதை நான் தட்டுறேன். அப்படியே கீழே போனா இந்த ரிப்போர்ட், பிளாக், ஆட் டு லிஸ்ட், அதுக்கு மேல கிளியர் சேட் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுக்க போறாங்க. இங்க எதுக்கு கொடுக்க போறாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. இந்த பாத்தீங்களா, ரிப்போர்ட், பிளாக், கிளியர் சேட். இந்த கிளியர் சேட் கொடுத்தோம்னா ஆல் மெசேஜஸ், மீடியா ஃபைல்ஸ் ஒன்லி, கிளியர் ஸ்டார்டு மெசேஜஸ். நீங்க ஒருத்தரோட சேட் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட போட்டோவோ வீடியோவோ டாக்குமெண்ட்டோ நீங்க ஸ்டார் பண்ணி வச்சிருப்பீங்க, அதையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மீடியா ஃபைல்ஸ் ஒன்னு போட்டு பக்கத்துல ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்களா, அதை தட்டினோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வீடியோ, கிஃப், இமேஜ், ஸ்டிக்கர், டாக்குமெண்ட், ஆடியோ தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு ரைட் மார்க் வரும். எப்படி சமல கிளியர் சேட்டுக்கு புது அப்டேட், இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. இப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது நீங்க டெக்னிக்கலா ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சீங்கன்னா அதை சால்வ் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல புதுசா ஒரு செட்டிங்கை ஆட் பண்ண போறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸில. அதுக்காக தான் சொன்னேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், செட்டிங்ஸ்குள்ள டைரக்டா போயிடுறேன். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ண இங்க ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் சென்ட் ஃபீட்பேக். இங்க டெக்னிக்கலா ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா இங்க கொடுக்கணும். கொடுத்து நீங்க அந்த வாட்ஸ்அப் டீமுக்கு அனுப்பணும். ஸோ இந்த இமேஜ் போட்டிருக்கு பாத்தீங்களா, அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு கீழே தான் ஒரு செட்டிங் வருது. அது என்ன செட்டிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாத்தீங்களா, ஷேக் டு சென்ட் ஃபீட்பேக், ஸ்டார்ட் நியூ ஃபீட்பேக் பை ஷேக்கிங் யுவர் போன். சமல நீங்க டைரக்டா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணிட்டு போனை ஷேக் பண்ணாலே போதும், இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். டெக்னிக்கலா நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் கொடுத்து நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரொசீஜர். இப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க, ஷேக் டு சென்ட் ஃபீட்பேக். அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண அந்த 2 அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிரத்யேகமா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.